Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. இதெல்லாம் ரொம்ப கடினமாக சார். கொஞ்சம் ஏமாந்தோம்னா கை கால் ஏதாவது போயிடும். அப்புறம் கை கூட விட்டேன். இந்த அண்ணா ரவுண்டானத்துக்குள்ள ஒரு பெட்டி கடை மாதிரி டீ கடை வச்சுருந்தேன். அதை முடிச்சுட்டு அது கார்பரேஷன்காரங்க எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. இந்த தொழில் முடிச்சுட்டாக்கா ஊரோட போய் செட்டில் ஆகிடுது. இந்த சென்னை என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு? உங்கள்கிட்ட என்ன கொடுத்துச்சு, என்ன எடுத்துச்சு? ஒரு வீடு கட்டியிருந்தோம். அந்த வீட்டை அந்த காத்தோரமாக தான் எம்ஜிஆர் காலனியில் அதை எடுத்துருச்சு. நிறைய ஏமாந்துருக்கிறேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி காசுகளை வாங்கி கொடுத்துட்டு கடவுள்னால தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு. கஷ்டம் கொடுத்தாலும் இருந்தாலும் அது சாப்பாடுனாலும் பசியார சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல. சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் வராது. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர்? நாகராஜன். எப்போ சென்னைக்கு வந்தீங்க? இந்த தொழில் எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் வந்து இப்போ 35 வருஷம் ஆச்சுங்க. அப்பா 35 வருஷமாக கொஞ்ச நாள் ஹோட்டல் டீ கடை இதெல்லாம் பார்த்தேன். இப்போ ஒரு இதில் ஒரு 10 வருஷமாக இதில் இறங்கிடுது. இந்த கரும்பு ஜூஸில் இறங்கிடுது. சரிண்ணே, எதுக்காக நீங்கள் எந்த ஊர் ஃபஸ்ட்டு? நீங்கள் எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தீங்க? நான் சும்மா இதுக்கு ஃபஸ்ட்டு டீ கடையில் வேலைச்சேரியில். சொந்த ஊர் பொன்னமராவதி. டீ கடையில் வேலை பார்த்தேன் வேலைச்சேரியில். அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே வந்து அண்ணா சாந்தி காலனியில் எம்ஜிஆர் காலனியில் கடை வச்சேன். டீ கடை பால் கடை இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சு ஹோட்டல்லாம் வச்சுருந்தேன். அது ஆள் செட் ஆகாதனால இதில் ஒரு இப்போ 10-15 வருஷம் ஆச்சு இதில் வந்து. ஆமாம், அது ஆள் செட்டாதனால இது விட்டு இதை வந்து தொழில் பண்ணிட்டு. ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலேருந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்க. ஒரு தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான விஷயம் நினைக்கிறீங்க, இல்லை அதுலேயும் சுலபமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப கடினமாக சார். கொஞ்சம் ஏமாந்தோம்னா கை கால் ஏதாவது போயிடும். அப்புறம் கை கூட விட்டேன். அது இப்போ 2 வருஷமாக அது கிளியராகி இன்னும் கிளியர் ஆகலை. அதெல்லாம் ரொம்ப மோசமான தொழில் தான். இது கஷ்டமானது தான். ஆனால் வியாபாரம் இருந்தால் லாபம் தான் வரும். இப்படி இல்லைன்னா இந்த பண்ணைக்கெல்லாம் 500 ரூபாய்க்கு கூட ஓடலை. அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. கொஞ்சம் வெயில் நேரத்தில் கொஞ்சம் 2000 அப்படி ஓடும். மற்ற நேரம்லாம் 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஓடும். ஆமாம். ஏன் இந்த கடினம்னு சொல்கிறீங்க, கை வேற உள்ளார விட்டுட்டுலாம் சொல்கிறீங்க, ஏன் இந்த தொழிலை விட்டு கொடுக்க மனசு இல்லை? விட்டு கொடுக்க போதுங்க. வேறு தொழில் பண்ணாங்கன்னா ஆள் வேணும்ல. ஆள் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இது நம்ம ஒரு ஆளே பார்த்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடும். இது பண்ணிட்டோம், அப்புறம் இது என்ன பண்ணுறது, வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். என்ன படிச்சிங்க? நான் படித்து ஒரு 5ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிச்சு. ஏன் அதுக்கு மேலே போகலையா? அதுக்கு மேலே போகல சார். சரி சார். ஒரு தொழில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அது மூலமாக என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து வேலைச்சேரியில் ஒரு மலையாளத்தை ஹோட்டலில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுட்டு நம்ம தமிழர் கடையில் வேலை பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு முடிஞ்சோடனே இந்த அண்ணா ரவுண்டானத்துக்குள்ள ஒரு பெட்டி கடை மாதிரி டீ கடை வச்சுருந்தேன். அதை முடிச்சுட்டு அது கார்பரேஷன்காரங்க எடுத்துட்டாங்க. அது எடுத்தோடனே மறுபடியும் அங்கே எம்ஜிஆர் காலனியில் ஒரு கடை எடுத்து டீ கடை போட்டுக்கிட்டு ஹோட்டலு டீ கடை அது மாதிரி பால் வச்சுருந்தேன்.
அதில் ஆள் செட் ஆகலை. செட் ஆகிறதுனால தான் இந்த தொழிலில் வந்து இறங்கிட்டேன். இந்த தொழில் என்ன கற்றுக் கொடுத்துச்சு? இப்போ தொழிலை ஒருத்தட்ட வேலை பார்த்தீங்க, வேலை பார்க்குறதுக்கும் முதலாளியாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதை கேட்குறேன். அது தொழில் ஆள் செட் ஆகிறதுனால தான் அந்த தொழில் பண்ண முடியலை. இதுனா ஒரு ஆளாக பார்த்துட்டு போயிடலாம், இருந்தால் ஓடுனா ஓடிட்டு இல்லாட்டி பேசாமல் உட்காந்துட்டு போயிடலாம். அதுனா சம்பளம் கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், கரண்டு புல்லு கட்டணும், இவ்வளவு வேலை அதில் இருக்குது. இதுலேயும் தான் பிரச்சனை தான். இருந்தாலும் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அவங்களால முடிஞ்சதை பார்ப்போம், இல்லைன்னா பேசாமல் மூடி போட்டு இருக்கலாம். இப்போ 2 நாளாக கடை லீவ் போட்டால் மழை பெஞ்சிச்சு, அதனால் இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு. இப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு அப்புறம்னு நிறைய வித்தியாசப்படும். உங்கள் வாழ்க்கை அது மாதிரி என்ன மாறுனுச்சு? அது ஒன்றும் கஷ்டம் இல்லை சார். அது கல்யாணம் பண்ணலேருந்து கடை வச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த கடையை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கும் பிறகு பசங்க பிள்ளைங்க இருந்துச்சு, அதுகளை படிக்க வச்சு கொஞ்சம் இது வச்சு இது போயிட்டு இருந்தான். இந்த டெஸ்டல் எடுத்துருந்தான். அவன் திருப்பூரை போனோம், செட் ஆகலை. இப்போ இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் இருந்தாப்புல பையன். ஆமாம், அதுவும் செட் ஆகலைன்ட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. பொண்ணு லேப்பிள் படித்து அது படப்பையில் வேலை பார்த்துச்சு. உங்கள் பசங்களுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்க? முக்கியம் படிக்க சொன்னால் அவங்க படிக்க முடியலையே. அப்படி இருந்து இப்போ நிறைய செலவழித்து படிக்க வச்சேன். அந்த வேலையை அவங்களுக்கு இது பண்ண தெரியலை. பொண்ணு நல்லா படிச்சுக்கிச்சு, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு லேப்பில் வேலை பார்த்துக்கிட்டு. சரிண்ணே, இப்போ இந்த தொழிலில் ஒவ்வொரு கார்பரேஷன் உங்கள் இடத்த இடிச்சதுன்னு சொன்னீங்க, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம திரும்பியும் வேலைக்கு போயிடலாமா அப்படிலாம் நினச்சிங்களா? அதான் அப்படியெல்லாம் நினைக்கிற மாதிரி எண்ணம் கிடையாது. இல்லை, அம்மா அங்கே போய் வேலை பார்க்க முடியாது. அவன் இந்த மாதிரி தொழிலை எடுத்துட்டு மறுபடியும் ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்க முடியாது. அது ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி தொழிலை எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு ஆசைன்னா என்னென்ன? எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. இந்த தொழில் முடிச்சுட்டாக்கா ஊரோட போய் செட்டில் ஆகிடுறது. ஆமாம், அதுதான் ஆசை, வேற ஒன்றும் ஆசை கிடையாது. இந்த சென்னை என்ன கொடுத்துருக்கு உங்களுக்கு? உங்கள்கிட்ட என்ன கொடுத்துச்சு, என்ன எடுத்துச்சு? ஒரு வீடு கட்டியிருந்தோம், அந்த வீட்டை அந்த காத்தோரமாக தான் எம்ஜிஆர் காலனியில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு மறுபடியும் நாவலூரில் போய் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு கட்டணும். அதில் நிறைய எமக்கு மட்டும் இல்லை, ஒரு 500-1000 குடிசைகள் பண்ணி இடிச்சிட்டாங்க. அதை இடித்து என்ன பண்ணாங்க, அங்கே வந்து வீடு கொடுத்துட்டாங்க. கொடுத்து எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இங்கே வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே தொழில் பண்ண முடியாதுல்ல. இப்போ அது 5-6 வருஷம் ஆச்சு அங்கே போய். எவ்வளோ செலவு பண்ணி அந்த வீடு கட்டினீங்க? அது அப்போதைக்கெல்லாம் கம்மி ரேட்டு தான். அப்போ வந்து சிமெண்ட் முடையெல்லாம் 100-150 இருந்துச்சு. எல்லா இதுவும் ரேட்டும் கம்மி தான் அப்போ நாங்கள் செய்யும்போது, வீடு கட்டும்போது. இப்போலாம் வாங்கி வந்த வீடு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற நம்ம பொலிசர்களுக்கு இந்த வீடு கட்ட முடியாது. இப்போதைக்கு எவ்வளோ கஷ்டமானது இருக்கும்? நல்ல கஷ்டம்தான், இப்போ உள்ளதுக்கு கஷ்டம்தான். முன்னாடி நாங்கள் இருந்தது 100-150 ரூபாய்க்கு தான் சிமெண்ட் முடைய விற்றது. கம்பி எல்லா வேலையும் கூலியும் கம்மி, 150 ரூபா விற்று பண்ணது. இப்போ தான் 1000-500ன்னு கேட்குறாங்களே, அது எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், இவ்வளோ நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சரி நம்ம இந்த சென்னையை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தோணியிருக்கா? தோணியிருக்கு சார். ஒவ்வொரு நேரம் இந்த கை அடிபட்டதில் போகணுங்கிற கூட தோணுச்சு. இருந்தாலும் அப்புறம் இதை என்ன பண்ணுறது, பண்ணியாச்சு. இது இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணிட்டோம். இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு ஊரோட சீட்டெலாம் வருது. உழைக்கிறதுக்குன்னு வயசு இருக்கானே, ஒரு சிலர்லாம் ரிட்டையர்மெண்ட் முடியாது சார், இனிமேல் முடியாது. இன்னும் 1 வருஷம்தான் பார்க்கலாம். என்னன்னா ஊரோட போய் செட்டில் ஆக வேண்டியது, ஏதாவது பண்ணிட்டு. ஆமாம், ஓகேண்ணா. இப்போ ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னா என்ன? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அறிவுரை, இவ்வளோ வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு அறிவுரைனா என்ன சொல்லுங்கள்? அது அறிவுரை நிறைய. இப்போ இன்னும் 2 பேருக்கு கூட இந்த மிஷினை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுவும் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து வேற ஒன்றும் நான் இது வரையும் பண்ணதில்லை.
ஆனால் நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இதுவும் ஒரு 2 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆமாம். ஓகே. மறக்க முடியாத விஷயம் உங்கள் வாழ்க்கைனா எதை சொல்லுவீங்க? என்னால் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த மறக்க முடியலன்னா எதை சொல்லுவீங்க? இப்போலாம் மறக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம ஒரு வேளை சாப்பிட்றோமா, நிம்மதியாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம் நமக்கு. மற்றபடி அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கையேற்றி பதில் சொல்கிறது, நம்மளால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. நண்பர்கள், சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க? நண்பர் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஆள் கிடையாது. அதனால நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம பார்ப்போம். நான் நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுவும் அப்போ அந்த ஹோட்டல் வச்சுருக்கும் போதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு எதுவும் பண்ணது கிடையாது. முடியலை, நம்மளால் முடியலை, அதனால பண்ணலை. ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்களா? ஏன்னா தொழில் பண்ணி நிறைய ஏமாந்து இருக்கிறேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி காசுகளை வாங்கி கொடுத்துட்டு நிறைய ஏமாந்து பைசா பிரச்சனை. அப்போ உள்ள அங்கே ஹோட்டல் வச்சுக்கும் பண்ணும்போதெல்லாம் அதனாலே இதுவாகிடுச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு இந்த தொழிலில் இறங்கிடுச்சு. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அது அப்போதைக்கு உள்ள கண்டிஷனுக்கு அப்போ 10,000ன்னா அதிகம் காசு தானே. இப்போ உள்ள இப்போ காசெல்லாம் நிறைய புழங்குது. அப்போ உள்ளதுக்கு நிலவரக்கு 5,000 10,000ன்னா அதிகம் தானே. திருப்பி கேட்கும்போது ஒன்றும் அது முடியலை, அதை ஓடிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இது வெறுப்புலே என்னத்தை அதை பண்ணுறோம்ட்டு இந்த தொழிலில் இறங்கிருக்கு. என்னைக்காச்சும் கடவுளை திட்டிருக்கீங்களா? என்னங்க சார்? கடவுளை என்னைக்காச்சும்? கடவுள்னால தான் நம்ம இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு. கஷ்டம் கொடுத்தாலும் இருந்தாலும் அது சாப்பாடுனாலும் பசியார சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல. அதனால அந்த கடவுளை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. மனுஷங்க முக்கியமா, பணம் முக்கியமா? ஒருத்தர் நமக்கு மனசு எல்லோரும் முக்கியம்தான் சார். ஆனால் பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும் சார். எல்லார்கிட்டையும் இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி மாறிடும். மனசிலும் சில பேர் கொடுத்தா ஒரு மாதிரி, கொடுக்கலன்னா ஒரு மாதிரி, அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. பணத்து பின்னாடியே போகிறாங்களே, அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னத்தை நம்ம சொல்கிறது? அவங்க இஷ்டம் அவங்க பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நம்ம அது தவிர்க்க முடியாதுல்ல. இந்த சென்னை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? சென்னையில் இப்போ வார மக்கள் பூரா இங்கே தான் உழைக்கிறாங்க. அது என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்நாடு என்னமோ சொன்னேன். அந்த மாதிரி வந்தார வாழ வச்சு தமிழ்நாடு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாரங்களுக்கு இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்குது தமிழ்நாடு, மெட்ராஸ். ஆமாம். ஒரு நாளைக்கு இதில் வருமானம்னா எவ்வளோ? அதான் சொல்கிறேனே, சீசன் நேரத்தில் 2,000 வரும், 2,500 வரும். இப்போல்லாம் 1000 தான் வரும். இன்றைக்கெல்லாம் அது கூட இல்லை. மழை பெஞ்சால் சுத்தமாக கிடையாது. ஆமாம். சினிமாலாம் பார்ப்பீங்களா? சினிமா போய் ரொம்ப காலமாச்சு சார். எவ்வளோ வருஷம் இருக்கும்? அது வந்து வேலைச்சேரியில் இருக்கும்போது அந்த வேலை பார்த்து அப்போதைக்கு 50 காசு தான் ஒரு டிக்கெட்டு. 50 காசுக்கு வேலை முடிச்சுட்டு அந்த 50 காசு ஹோட்டலில் கொடுப்பாங்க. அந்த 50 காசு வாங்கிட்டு போய் சினிமா பார்த்துட்டு வருவோம். அப்போ கண்டிஷன் 50 காசு. நாலெல்லாம் விற்றுச்சு. அப்போது ஒரு டீ இப்போது 12 ரூபா விற்கிது. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அந்த 50 காசு வாங்கிட்டு டீ சினிமாவுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ அந்த வேலைச்சேரியோட சினிமா விட்டாச்சு. யார் படம் அதிகமாக பார்ப்பீங்க? பெரும்பாலும் எம்ஜிஆர் படம் வரும். எம்ஜிஆர் படம் தான். ஆமாம், எம்ஜிஆர், இந்த சிவாஜி, இந்த மாதிரி இதுதான் பார்ப்போம். பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாட்டெல்லாம் அவ்வளோ பார்க்க தெரியாது, ஆனால் ரசிப்போம் சார். இன்னும் ஒரே ஒரு கேள்விண்ணே, என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஏழைகளும் மிடில் கிளாஸும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாங்களே, அது எதனால்? சிரிக்கிறேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை, அந்த சந்தோஷத்தை காட்டிடுறாங்க. கஷ்டத்தை இருந்தாலும் நம்ம சந்தோஷம் மாதிரி இருந்தால் தான் கஷ்டம் கொஞ்சம் நீங்கும். நம்ம அப்படியே சந்தோஷமாக அதே நினச்சிட்டோம்னா ரொம்ப மனசு தான் உடஞ்சி போகும்.
அதனால் அது வர கஷ்டம் வரும்போது சிரிச்சிடணும், இல்லையா பேசாமல் யோசனையிலையும் இருக்கவும் கூடாது. சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா நோய் வந்துடும். ஒரு நீங்கள் ஒரு கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுனா எப்படிண்ணே? வாரக்கிட்ட நல்லா பேசணும், பழகணும். வாங்க சாருங்கன்னு, அங்கே வரையில வாங்க சாருங்கன்னு, போடணுமா சாப்பிட்றீங்களா போட்டு தரணுமான்னு கேட்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். மற்றபடி அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க சாருங்கன்னு வந்து நின்னா வாங்கன்னு சொல்லி போட்டு கொடுக்கணும். அதுதான் மெயின். மற்றபடி வேறு எதுவும் அதில் கிடையாது. ஆனால் வந்தால் ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் போட்டு கொடுக்கணும், இல்லையா இருக்கிறத சாப்பிடும். சில நேரத்தில் ஒரு சிலர்லாம் காசு கொடுக்காம போயிடுவாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அது நிறைய பேர் இந்த இதை வச்சுட்டு நிறைய பேர் ஏமாற்றியும் போயிட்டாங்க. இப்படி காட்டிடுவாங்க, காட்டினா நமக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் க்ளீனாக தெரியும், வச்ச போர்ஷனில் தெரியாது. எவ்வளோ போயிருக்கும் அது மாதிரி? அது எப்படி ஒரு 1000-500 போயிருக்கும். இப்போ அவ்வளோ போகாது. இந்த மைக் ஒன்று கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நன்றி. நன்றி சார். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.